பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க போனா, ஏன்னா அவனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு போனால் மிகுந்த பரிபாலங்களோடு போனான், அநேக பொருட்களையும் கொண்டு போனான். ஆனால் ராஜாவிடத்தில் போய் அவன் ஞானத்தை பார்த்தவுடன் எல்லா பரிசு பொருட்களை கொடுத்ததை விட அங்கிருந்தது பார்த்து அநேக காரியங்களை ஆசைப்பட்டு கேட்டாள். அந்த ஆசைப்பட்டு கேட்டு அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். அவள் பெற்றுக்கொண்டு தன் தேசத்திற்கு போனான். இதை வச்சு சொல்ல வர்றது என்னென்னா, நாம் ராஜாவிடத்தில் நிச்சயமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு திரும்ப நான் போகும்போது என்னென்னலாம் ஆசைப்பட்டு கேட்டிருக்கோம். நல்ல ஆசைகளும் உண்டு, தீய ஆசைகளும் உண்டு. ஆவிக்குரிய ஆசைகளும் உண்டு, பூமிக்குரிய ஆசைகளும் உண்டு. நான் உங்களுக்கு இதில் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். இன்னும் சப்ஜெக்டுக்கு வரல. சேவாவின் ராஜஸ்திரி அவ்வளவு வேகமாக பார்க்க வந்தாளே, என்னத்தை பார்த்தாள்? அவள் அதை பார்த்து என்ன கண்டாள்? இப்போ உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 4வது வசனத்திற்கு எல்லாரும் திருப்புவீங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திற்கு 4வது வசனம் அப்படி கையில் எடுத்து எல்லாரும் தேடி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து படம். எல்லாசை இயேசுவே 2 மனம் கேட்கிறேன், எல்லாசை இயேசுவே 2 மனம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து என்னை போஷியும். எல்லாசை எல்லாசை இயேசுவே 2 மனம் கேட்கிறேன், எல்லாசை இயேசுவே 2 மனம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து போஷியும். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேருமை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேருமை, மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேருமை, மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். வெள்ளி காசு 30 வேண்டி நின்ற யூதாஸ், வெள்ளி காசு 30 வேண்டி நின்ற யூதாஸ், அதை என்ன ஆனதென்று கலங்கி நிற்கிறேன், அது என்ன ஆனதென்று கலங்கி நிற்கிறேன். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து போஷியும். இதையும் சாலமோன் தான் கேட்டான். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், எனக்கு அன்றன்றைக்குள்ள படியை அளந்து கொடுங்க போதும்னா. ஏன்னா அவன் ஞானத்தை பார்க்க வந்தாள். சேபாவின் ராஜஸ்திரி விடுகதையினால சோதித்தா அவன் எல்லாத்தையும் விடுவிச்சான்.
அது மட்டும் இல்ல, 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சேபாவின் ராஜஸ்திரீ, சேவாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், நல்லா பாருங்க, திங்கிறத கூட பார்த்துருக்கா. அவன் பந்தியினுடைய போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோஸ்தரின் வரிசைகளையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் சொல்றோம், அது இருக்கு இது இருக்கு, அதை பண்றோம் இதை பண்றோம். வந்து பார்த்தா ஆச்சரியப்படுறாங்களா இல்லை இவ்வளவுதானாங்கிறாங்களா? இன்னைக்கு அநேக இடங்கள்ல அதான் பிரச்சனை. வந்து பார்க்கும்போதும் ஆச்சரியத்தால் பிரம்ம கொள்ளணும். எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறாங்களா பார்க்கணும். அதுதான் உங்களை எங்கள் ஆலயத்துக்கு வாங்கங்கிறேன். இன்னைக்கு எத்தனை இடத்துல போய் பார்த்து சொல்லுவோம், என்ன அங்கே ஒன்றும் இல்லை, சொன்னது ஒன்று, கிட்ட போனால் ஒன்றும் இல்லையங்க கூடாது. இந்த சேவாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டு பரிவாளங்களோடு வந்தா ரைட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோதானான்னு சொல்லலை. அவள் என்ன சொல்றா தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்குறாள், நடை மண்டபத்தை பார்க்கிறாள், உத்தியோகஸ்தருடைய வரிசையை பார்க்கிறாள், பானபாத்திரங்களை பார்க்கிறார், அவனுடைய போஜன பதார்த்தங்களை பார்க்கிறார். அவன் ராஜா பிரவேசிக்கிற நடை மண்டபத்தை பார்த்து ஆச்சரியத்தால பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்கள் ஞானத்தையும் குறித்து நான் என்னுடைய தேசத்தில் கேள்விப்பட்ட செய்தி மெய்யாயிற்று. இப்படித்தான் சொல்லணும். ஆமென். இன்னைக்கு அநேக இடத்துல நான் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையேன்றப்படாது. அன்னைக்கு ஒருத்தர் எங்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தார், மார்த்தாண்டத்துலேருந்து வந்தார் திருநெல்வேலிக்கு. வந்து பார்த்துட்டு, ஐயா நான் இவ்வளவு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையான்னார். ஏன்னு இத்தனை கண்ணுதிராங்களை உட்கார வச்சு, நான் டிவியில் ஏதோ கண்ணுதிராமல் நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறேன்னு நினச்சேன். இங்கே பார்த்தா அதே மாதிரி தான் ஐயா இருக்குது, எனக்கு அந்த ஆச்சரியத்தை சொல்லி தீரலைன்னார். ஏன்னா மெய்ப்பர்களுக்கு கூட ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. திடீர்னு நினைச்சாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி வானத்திலேருந்து பிரகாசித்தது. அதுலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கிறார்னு. உடனே அவங்க சந்தோஷப்பட்டு உடனே அப்படியே எல்லாத்தையும் ஆட்டை விட்டுட்டு அப்படி பாடிக்கிட்டே போனாங்களாம். என்ன பாடிருப்பாங்க? பக்தரே பாடும் ஆசையாமலோடு நீர் பாடும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யமார், சாஷ்டாங்கம் செய்யமார், சாஷ்டாங்கம் செய்யமார் தேவாதி தேவ ஜோதியில் ஜோதி மானிடத்தல் பெருத்து தேவகுமாரன் ஒப்பில்லாத மயன் சாஷ்டாங்கம் செய்யமார், சாஷ்டாங்கம் செய்யமார், சாஷ்டாங்கம் செய்யமார் இயேசுவை. இப்படி போய் பாடினாங்க, பாடிக்கிட்டே தான் போனாங்க. ஏன்னா இதோ எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷமா கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தது. இங்கே சாலமோனுடைய ஞானத்தை தூரத்தில் இருந்து கேட்டான். இன்னைக்கு நாமளே இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு காலத்தில் குற்றாலத்தை பற்றி படிச்சிருப்போம். முக்குடர் பள்ளுல ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே, குறிமலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதேனா. முக்குடர் பள்ளுல நம்ம படிச்சிருப்போம். குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவரை விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார்.
அது என்னது? திரிகூட ராசப்பர் கவிராயர் எழுதின குற்றால குறவஞ்சி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சுமா. மந்தினா என்னது? குரங்குட்டி. அந்த குரங்குட்டிக்கு குரங்கு அப்படி ஊட்டி கொஞ்சி மயிலுமா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தி சிந்து கனிகளுக்கு, அந்த வாயிலிருந்து குரங்குட்டியில் வாயிலிருந்து விழுத அந்த மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சுமா. காணவரை வெளியறிந்து வானவரை அழைப்பார் கமன சித்தர். அங்கே சித்தர்கள் இருப்பாங்களாம். காய சித்தி, காயங்களுக்கு மருந்து மூலிகைகளை கொண்டு வருவாங்களாம். இப்படி குற்றால மலையை பற்றி சொன்னால் போதாது, போய் பார்த்தா தான் தெரியும் குற்றாலம் எவ்வளோ குளிர்ச்சின்னு. எனக்கு கண்வானுடைய நம்ம கேள்விப்பட்டால் அன்னைக்கு போகும்போது பெருசாக தெரியும். இன்றைக்கி நமக்கு தெரியும், ஆமாம் நான் பார்க்காதாமோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம். நாளை குற்றாலம் போனால் ராத்திரி முழுக்க தூங்க மாட்டோம். போகட்டும். இந்த சேவாவின் ராஜஸ்ரீ எங்கோ இருக்கிற அவதேசத்தில் இருக்கிற சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு வந்தால் நிறைய பொருட்களை கொண்டு வந்தால் இங்கே வந்து பார்க்குறா, எல்லாத்தையும் பார்க்குறா. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறா. ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களில் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேள்விப்பட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. ஆனா இங்க வந்து பார்த்தபோது எனக்கு பாதி கூட சொல்லப்படலையே என்று காண்கிறாள். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போது உம்முடைய இருக்காங்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியப்பட்டு சொன்னா. இந்த சேபாவின் ராஜஸ்திரி தான் என்ன பண்ணா, உங்களுடைய வேதாத்தை அப்படி திருப்புங்க. 2 நாளாகமத்தில் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு திருப்புங்க. 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது, சாலமோனுடைய கீர்த்தியெல்லாம் கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலும் சாலமோனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடு கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றை குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தார். கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொன்னான். ஏன்னா அவ்வளவு ஞானம் அவனுக்கு. அதனாலதான் ஞானின்னு சொல்றோம். சாலமோன் ஞானி. நமக்கு சின்ன பிள்ளைய சொல்லிக் கொடுப்பாங்க. சாலமோன் கிரண்டி பானான் மண்டே கிறிஸ்டன் டியூஸ்டே மேரிடான் வெட்னஸ்டே, இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? நமக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாலமோனுடைய சகல காரியத்தை கேட்டால் அவளுக்கு ஒன்றுமே அவனுக்கு விடுவிக்க முடியாமல் இருக்கலை. அது மட்டும் இல்லை, இன்னும் வாசிங்க. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரர் வீடுகளையும் உத்தியோகஸ்தருடைய வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவர்களுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் ராஜாவுடைய நடை மண்டபத்தையும் கண்டபோது ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு சொன்னாள். இங்கே அதைத்தான் எழுதியிருக்கு. இவைகளில் பாதி ஆங்கிலம் எனக்கு அறிவிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் ராஜாவுக்கு என்ன செய்தா? கொடுத்தா. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும், எவ்வளவு குறிப்பு எழுதியிருக்கு பாருங்க, 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை. அப்ப அதை விட மேலானது அவன்கிட்ட வந்திருக்கு.
ஓப்பீரிலிருந்து. ஓப்பீர்னா என்னது? தங்கத்துக்கு பேர் பெற்றது. இங்கே ஒவ்வொரிய கூட சில நேரம் அந்த ஓப்பீருக்கு அந்த ஒவ்வொரு மண்ணும் அப்படி இருக்குங்கிறாங்க. ஓப்பீர்லேருந்து தங்கம் வந்துச்சு. பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரமனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் உண்டாக்கினார். வாத்தியம் உண்டாக்குற கூட மரத்தை கொண்டாந்தே உண்டாக்கியிருக்கான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை, ஆனா அவ கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அவள் ஆசைப்பட்டு கேட்டது அநேகம். அவ எல்லாவற்றையும் கொடுத்தானாம். எனக்கு அன்பானவர்களே, ஆசை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரணும். சேபாவின் ராஜஸ்திரிக்கு அவள் கொண்டு வந்ததே மிக அதிகம். அது வரைக்கும் பார்க்கவே இல்லாத பொருள்லாம் கொண்டு வந்தா. ஆனால் அதை விட நேர்த்தியானதை சாலமோன் வச்சுருந்தான். கேட்ட உடனே கொடுத்தான். இன்றைக்கு உனக்கு எனக்கும் எத்தனையோ தெரியாத இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் அதை நினச்சி பார்க்குறோமா? நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. ஏன்னா எத்தனை பேருக்கு இன்றைக்கி யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே நோய், உட்கார்ந்த உடனே நோய், படுத்திருந்தா நோய், சாப்பிட்டா உடனே செமிக்கலை. உனக்கு எனக்கு எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் அதை நினச்சி பார்த்து ராஜாவுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? ஏன்னா மனிதனுடைய ஆசை எதில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ஆசைகள் உண்டு. பிரசங்கி அதனால தான் சொன்னார். அதே சாலமோன் சொன்னார். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 6வது அதிகாரம், ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமா இருக்கு. ஏன்னா இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்றாரு. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் செய்த காரியத்தெல்லாம் கண்ணோக்கி பார்த்தேன். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தெல்லாம் கண்ணோக்கி பார்த்தபோது, ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகைப்பார். அதுவும் விட முடியலை. விட்டு விடுற வகை தான் பார்த்தார். இன்னைக்கு நமக்குள்ள இப்படி தான் ஆசை மனிதனை ஆட்டி படைக்குதுங்க. ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை உண்டு. ராஜாட்ட கேளுங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே, ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய தகப்பன்ட்ட இருந்தவன், எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருந்தவன். முதல்ல இவனுக்கு ஆசை வந்துச்சு சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு. 2வது ஒரு ஆசை வந்துச்சு கண்டபடி இஷ்டப்படி செலவழிக்கணும். இப்போ ஒரு ஆசை வருது, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி சாப்பாடு இருக்கு, நான் இங்கே எப்படி இருக்கிறேன். பன்றிகளுக்கு கொடுக்கிற தடி, ஏன்னா பஞ்சம் தவிடு. எனக்கு அன்பார்களே, இவனுக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு, எல்லாம் செலவாகி போச்சு. இப்போ பன்னி மேய்க்கிற இடத்துல தான் ஒரு வேலை கிடச்சி, அதுக்கு தவிடு குழச்சி வைப்பான். இவன் முதல்ல போவான். நான் ஒரு ட்ராமா பார்க்க போயிருந்தேன். ஒரு ட்ரிப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க, இளையகுமாரன் கதையை. அதில் பன்னி வேஷம் போட்டு பிள்ளைய விட்டுருந்தாங்க. பன்னி பேசுது. என்ன நமக்கு 4 கால், இவருக்கு 2 கால் இருக்குது. இவன் தான் முந்தி ஓடுறான் சாப்பிடான்னு. ஏன் சொல்கிறேன், அவனுக்கு என்ன ஆசையா, பன்றிகளுக்கு திங்கிற அந்த 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்படி ஆசைப்பட்டது கூட கொடுக்கலையா. எந்திரிச்சு போய் தகப்பன்ட்ட சொன்னான், ராஜாட்ட சொன்னான். என்ன சொன்னா? தகப்பனே, உமக்கு பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல, என்னுடைய வேலைக்காரல கூலிக்காரனா ஒருத்தரை வச்சுக்கன்னாரு. ஆனால் தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? பாதரட்சியை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, ஏன் கொளுத்த கன்றை எடுத்து புதிய வஸ்திரத்தை கொடுத்து விருந்து செய்தார்.
பாதரட்சை என்பது எனக்கு அன்பார்களே, ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். முன்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. எதையாவது விற்கிறது வாங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வழக்கம். நம்மன்னா பத்திரம் அடிப்போம் டைப் பண்ணி. ஆனால் அந்த காலத்தில் என்னச்சு, ஒருவன் செருப்பை என்ன செய்வான், இன்னொருத்தன் மாட்டிக்கும். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 7. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தப்பட்டு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதி. அதை கொடுத்துட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஏசாயா சொன்னா, மலையின் மேல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நாம கூட பாடுறோம், திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதல்பை கண்டே தேவ சமூகத்திலே தமதல்பை கண்டே தேவ சமூகத்திலே. எனக்கு கண்பானவர்களே, பாதரட்சை. அடுத்தாப்புல சொல்றாரு மோதிரம். மோதிரம்ங்கிறது அதிகாரம். அடுத்தாப்புல சொல்றாரு புதிய வஸ்திரம். ஏசாயா 61:10 படி, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. சந்தோஷத்துக்கு அடையாளம், கொடுத்த கன்று விருந்து. எனக்கு கண்பானவர்களே, ஆனா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தவிட்டுக்கு ஆசைப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டுட்டு போயிருக்கோமா? ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளுங்க, நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பார். நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பார். என்ன கேட்டாலும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். இன்னைக்கு என்ன வேணும்? சாலமோனிடத்தில் சேபாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். பொண்ணு பொருளை கேட்க வேண்டாம். நீங்கள் கேளுங்க வேண்டியது என்ன தெரியுமா? நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல நிம்மதியை கொடுங்க, நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க, வியாதி இல்லாத. அதாவது சொல்கிறாங்களே, எனக்கு அன்பாவுடைய ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை கேளுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பரவசப்படுறீங்களே, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? ராஜாதி ராஜா. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம் எப்படிப்பட்டதான்? ஏசாயா 59:1 வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆனா ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. இன்னைக்கு அந்த அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவற்றை கேளுங்க, எதை கேட்டாலும் தருவார். தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு விட்டாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. 30 நாளும் வரணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவு இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வராது. நீங்களும் அதற்காக செய்யுங்க. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, மற்றவங்கள போல் நான் எந்த வெளிநாட்டுக்கும் தொடர்பில்லை, எங்கேயும் வைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி வந்தாலும் தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு பதில் அனுப்ப கூட அடுத்த லெட்டர் எழுதுனா இன்னொருத்தரை வச்சு தான் நான் எழுதணும். நான் எங்கேயும் போகிறதில்ல, கத்தட்ட மட்டும்தான் கேட்குறது உண்டு. அவர் தான் தருவார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அதனால தான் 1 நாளாக 29:12 தாவீது சொன்ன, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ சகல எல்லாவற்றையும் ஆளுகிறவர், சத்துவமும் வல்லமையும் உம்மிடத்தினுடைய, எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே. ஆமா, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கேட்கலாம், பிரதர் நாங்கள் எப்படி தொடர்பு பண்ணுறது, பார்க்குறோம், தினம் உதவி செய்யணும் ஆசை. இல்லை 2 ஃபோன் நம்பர், ஒரு ஜிபே, ஃபோன் போயிண்டு. ஒருவேளை அக்கௌண்ட் வைக்கணுங்க பிரதர், அதுக்கு வழி உண்டா? நிச்சயமாக வழி உண்டு. நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அதற்குன்னு தனி நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர், அது தரேன். அதை எழுதிட்டு உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்புனா அதற்கான ரசீது கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள்.
ஏன்னா நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். நீங்களும் கூப்பிட்டு அவங்களுக்கும் போய் நின்று 2 பேருக்கும் 2 ஜமானுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை பயத்து ஒருவனை சிநேகிக்கணும். அதனால் அவங்கள்ட்ட போகும்போது அவங்களுக்கு அந்த டைம், உங்கள்கிட்ட வரும்போது உங்களுக்கு 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள், ஜெபிக்கலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சேவாவின் ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்த தெய்வமே, அன்றைக்கு ஒரு சாதாரண இந்த பூமியிலே படைக்கப்பட்ட சாலமோன் அதை செய்வானானால் எங்களை எல்லாம் உண்டாக்கி இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்த தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற சங்கீதக்காரன் சொன்னானே, அந்தப்படி யார் யார் எந்தெந்த நிலையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலையோடு என்னென்ன வேதனையோடு என்னென்ன கண்ணீர் கவலையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும், வியாதிகள் விலகட்டும். சில வேளைகளில் ஐயோ நான் எப்படி இந்த காரியத்தை சொல்லுவேன், வெட்கத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். ஐயோ நம்பிக்கையா இருந்தனே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசம் வந்துருச்சேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறவளா இருக்கலாம். ஒருவேளை ஒரு குறைவுள்ள மன வளர்ச்சி குறைவுள்ள பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கலாம், கை கால் குறைவுள்ள பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறதே கிடையாது. ஒரு கழுதிராண்ட சொன்னார், இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு என்று யோவான்ல சொன்னாரே 9ஆம் அதிகாரத்தில். ஸ்ரீசரெல்லாம் கேட்டாங்க, இவன் குருடனா இருப்பது என்ன பாவம், எதனால? ஆனால் இயேசு சொன்னார், இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்குனாரே. உங்கள் பிள்ளையை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்த அவரால் முடியும். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் வேதனைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.